இனி கவலை வேண்டாம். பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த பகுதி கேள்வியை நீங்க கேட்கலாம். ஐயா, இந்த பகுதிகளுடைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற ஒரு பொருள் எல்லா இடத்திலுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள். நான் சென்ற இடமெல்லாம் கவனித்த ஒரு பொருள். அடிப்படையாக பேசிக்கலி முருக பக்தர். ஆனாலும் சிவனுக்கும் முருகனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பது துணிந்த கருத்து. ஆகவே சிவாலயங்கள் செல்வதையும் நான் தவிர்ப்பதில்லை. சிவாலயங்கள் செல்கின்ற போதெல்லாம் சிவனடியார்கள் பலரும் சிவ 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 என்ற மந்திரத்தை நாமத்தை ஓதிக்கொண்டிருக்குவதை நான் கவனித்திருக்கிறேன். அதோடு அந்த சுற்றுச்சோர்களிலே கூட சிவ 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 என்று பல இடங்களிலே சுற்றி நெடுகவும் எழுதியிருக்கின்றார்கள். சிவ சிவ என்பதனுடைய முழுமையான விளக்கம் என்ன, அதனுடைய சரியான விளக்கம் என்பதை சுவாமிகள் விளக்கி சொன்னால் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். சுவாமிகள் தயவு செய்து அந்த சிவ சிவ என்ற நாமத்தினுடைய முழு விளக்கத்தை அளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஆதி காலத்துல எல்லா விஷயங்களுமே ஆதி காலத்துல ஒரு நல்லதை தழுவி ஒரு பயனையும் பலனையும் தழுவிதான் முன்னோர்கள் பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஆலயத்தினுடைய விஷயங்களும் எடுத்துக்கணும்னா அது உள்ள கண்டிப்பா மக்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் அவர்கள் அந்த செய்தியை அவரவர்கள் சொல்வது ஒரு பக்கம், அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்வது ஒரு பக்கம், அதன்படி நடப்பது ஒரு பக்கம், அதன்படி நடந்து பயனுற்றவர்கள் ஏராளம். அந்த வகையிலே சிவ சிவ அப்படி என்று நீங்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை தொடங்குறீங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு பெயருக்குள்ளேயே பல பொருள் இருக்கிறது. நம்ம தமிழ், நம்ம சம்பிரதாயத்தின்படி, நம் கலாச்சாரத்தின்படி ஒரு முருகன் இருக்காப்பா 6 அவதாரம் இருக்கும், ஒரு சிவன் இல்ல பல திருவிளையாடல்கள் இருக்கும், ஒரு விஷ்ணு இல்ல பல விஷ்ணுகள் இருப்பாங்க. இப்படி வேறுபட்ட கருத்தாக கடவுளுக்கு ஒரு கடவுள், அது நோய் தீர ஒரு கடவுள், குறை தீர ஒரு கடவுள், பாவங்கள் போக்க ஒரு கடவுள், பாவம், இப்படி பல வகையில எல்லாம் நகைக்கிறது கூட உண்டு. ஒரே கடவுளை வச்சுக்க வேண்டியதானே, ஏன் இத்தனை ஒரு கடவுளுக்குள்ளே இத்தனை வேறுபாடுகள்? ஆனா ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு படிப்பினை இருக்கிறது, ஒவ்வொரு விதமான ரகசியங்கள் சூழ்ந்து கிடக்கிறது. அது புதையலாக கொட்டி இருக்கிறது, முன்னோர்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை சரியான கண்ணோட்டத்திலும் சரியாக பயன்படுத்தியும் சரியாக சொல்வதும் எளிதான விஷயம் இல்லை. சிவ சிவா இல்லைங்களா? இந்த சிவ திருப்பி படிச்சா என்ன வருங்க? வசி வசி அப்படின்னு. சிவ திருப்பி படிச்சா வசி. சிவா வசி திருப்பி படிச்சீங்களா? சிவ சிவா வாசி வாசி வாசி. சிவ வசி வாசி. வாசி என்றால் மூச்சு. இந்த மூச்சை யார் ஒருவன் வசியப்படுத்துகின்றானோ அவன் தான் புனிதமான மனிதன், அவன் தான் மனிதன், ஆயுள் பலங்களை பெறக்கூடியவனாக வருகின்றான். இந்த வாசி மூச்சு இல்லை என்றால் நாம் சடலமாக மாறி போகும். அப்போ மூச்சுக்கு வசி என்ற சிவ, வாசி என்ற சிவாவோடு கூடும் பொழுதுதான் இந்த உடலே உயிரும் ஜனித்திருக்கிறது. வசியான உடலின்குள் வாசி என்ற மூச்சு புகுந்து மனிதனாக வாழ வைத்து உயிர் கொடுத்து உலாவ வைத்திருக்கிற மந்திர ரகசியமே அதுதான். உதாரணமா இவர் நீங்க கேட்டது கூட, நம்ம சாதாரணமா ஒரு மனிதன், அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்க பாருங்க, ஒரு நிமிடத்திற்கு நாம் விடுகின்ற மூச்சு, நம்ம ஒரு நிமிஷத்துல நம்ம விடுகின்ற மூச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கும் மேலுக்கும் 15 முறை உள்ளும் மேலும் போய் வருகிறது. அதெல்லாம் சொல்லுவாங்க கும்பகம், பூரகம், ரேசகம். நாம் இழுத்து விடுகின்ற மூச்சு ஒரு நிமிடத்திற்கு 15 முறை உள்ளும் வெளியிலும் வருகிறது. ஒரு மணி நேரத்திற்கு 900 முறை அது மேலும் உள்ளும் போய் வருகிறது. ஒரு நாளைக்கு 21,600 வகையில அந்த மூச்சு வெளியில 24 மணி நேரத்திற்கு போய் வருகிறது. இந்த 24 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதனுடைய மூச்சு இது குறைந்தாலோ
கூடினாலோ அவர்களுக்கு ஆபத்து அதிகம். குறைவதனால் ஞானத்தோடு தழுவி அது நன்றாக இருக்கும், ஆனால் அதிகப்படுத்தினால் உடல் கெட்டு போகும். இது ரெண்டு விதம் இருக்கு. இந்த 21,600 மூச்சு என்பதே சிவாவின் தத்துவம். வசி என்ற சிவம் இல்லை என்றால் வாசி என்ற மூச்சு இருக்காதான். வாசி என்ற மூச்சு இல்லை என்றால் அங்கே மனிதன் என்ற சொல் இருக்காதா. அந்த சொல் இல்லை என்றால் அவன் சடலமாக போய்விடுகின்றான். இதைத்தான் மறைமுகமாக ஒவ்வொரு சுவற்றிலும் சிவத்தை தழுவி அந்த சிவசிவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம வெறும் அதை ஒரு பெயராக கருதுகிறோம். ஏன் இதை நமச்சிவாயா என்றும் சொல்லுகின்றோம். அதுவும் நாமம் தானே. சிவாய நம என்று சொல்லுகின்றோம், சிவாய வசி என்று சொல்லுகின்றோம், வசி சிவாய என்று சொல்லுகின்றோம். இது பஞ்சாட்சர தந்திர மந்திரங்கள். ஒரு பேருக்குள்ளே தந்திர மந்திரங்கள் இருக்கிறதாம். ஆனால் பொதுவாக சுவற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது, பதில் சுவற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு நாளாவது அந்த சிவவாசி சிவசிவா என்று சொன்னால் இந்த 21,600 மூச்சுக்கள் அவன் சரியாக பயன்படுத்துவான். அதுக்குள்ள பிராணாயாமம் இருக்கிறது. அதைதான் வசிசை உற்றாதரா, நீ சிவாவுடைய நாமத்தை உச்சரித்தால் உனக்கு மூச்சு வசியமாகும். உதாரணமா பாருங்க, நான் அன்றாடம் நடக்கும் பொழுது இத்தனை விழுக்காடு மூச்சு உள்ள வரணும், வெளியில போகணும். திருப்பியும் ஓடும் பொழுது இத்தனை மூச்சுகள் உள்ள வரணும், இருக்கணும், வெளியில போகணும். இப்படி கணக்குகள் உள்ளன. இந்த கணக்கை எவன் ஒருவன் சிவசிவா என்று ஓதுகின்றானோ அவனுக்கு சீராக போகிறது. அதனால் அவன் வாழ்வில் உயிர் பலம் பெற்று போகிறது, உடல் புனிதமாகிறது, உடல் பலமாகிறது, நோயில் இருந்து தப்பிக்கின்றான். சிலர் தெரிந்தோ தெரியாமலோ, பக்தி கொண்டோ பக்தி கொள்ளாமலோ ஒருவன் சைக்கிளிலோ வாகனத்திலோ போகும் பொழுது அந்த மந்திரத்தை அந்த சிவசிவா என்று சொல்லிட்டு போனாலே அவனுக்கு அது உள்ள இருக்கக்கூடிய சக்தி கிடைக்குமா? தெரியாதவர்கள் அதை சொல்லட்டும் என்பதற்காகத்தான் சுவற்றிலே எழுதியிருக்கிறார்கள். கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே, அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே, நம் கவலைக்கு இடம் இல்லை. ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அரோசகம், சத்யோஜாதகம், இந்த ஐமுக சிவன்லே எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. உதாரணமாக நீங்க திருச்சபை, வள்ளலாருடைய திருச்சபைக்கு போய் பாருங்க, அங்கே சங்கிலியாக இருக்கிறது 21,600 இருக்கும். சிதம்பரத்திலே தங்க கோடுகள் வெய்யப்பட்டிருக்கும். அந்த தங்க ஓட்டினுடைய எண்ணிக்கை 21,600. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஆவுடையார் கோயிலே பாத்தீங்கன்னா உத்ராட்ச பந்தல் அணியப்பட்டிருக்கும். அதிலும் 21,600 எண்ணிக்கைகள் இருக்கும். இதுபோல் பல கோயில்களில் 21,600 சிவனை தழுவி மறைமுகமாக காண்பித்தது பெருமளவில் பக்தர்களுக்கு தெரியவில்லை. அதை சரியான கண்ணோட்டத்தில் யாரும் வழிநடத்தவில்லை. ஆகையாலே இந்த சிவசிவா என்ற மந்திரத்தை ஒரே பொருள், அம்மா அம்மான்னு கூப்பிடுறது பிராணாயாமம், சிவசிவான்னு கூப்பிடுறது வித்தை, நல்ல மனம் கொண்டிருப்பது மனிதனுடைய செயல். இப்படி சிவசிவா நாமத்தை ஓதுகின்றவருக்கு 21,600 மூச்சுகள் சரியாக இருக்கும். சில பேர் அதையே தபமாக மேற்கொள்ளும் பொழுது எத்தனையோ விதமான மூச்சுகளை நாம் பக்குவப்படுத்தி வைத்துக் கொண்டால் ஆயுள் நீடிக்கும். அதனால்தான் கோயிலும் கோயில் ஆலய சுவற்றுகளிலும் சிவசிவா என்பதை மறைமுகமாக அன்றிருந்த பெரியோர்கள், அன்றிருந்த ஞானிகள், அன்று வாழ்ந்த சித்த புருஷர்கள் மறைமுகமாக எழுதி வைத்தார்கள். இதுதான் ஐயா அதுக்கு ரகசியம். ஐயா, அந்த சிவசிவா இந்த கோயில்ல எழுதியிருக்கிற சமாச்சாரம் ஏன் இதுக்காக பல பேர் சொன்னாங்க. ஆனாலும் அந்த சிவசிவா என்ற எழுத்தை போற வரவு செலுத்துல எழுதியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஒரு சோறு விளம்பரத்தை படிக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு.
பெரியவங்க நம்முடைய முன்னோர்கள் நம்ம வழிநடத்துறதுக்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் எப்படிலாம் செய்யணும் முயற்சி எடுத்துருக்காங்கன்றது உங்களுடைய அறிவுரையில இருந்து தெரிஞ்சுது. இத முக்கியமா இளைஞர்களும் இதை அவசியம் கவனிச்சு தங்களுடைய வாழ்நாளை உயர்த்திக் கொள்வதற்கும் வியாதி இல்லாத ஒரு நல்ல உடலை பெற்று திடகாத்திரமான வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கு பயன்படுவதற்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதலான அறிவுரை வழங்கியிருக்கிறீர்கள். இதை அனைவரும் கவனித்து வாழ்க்கையிலே கடைபிடித்து உறுதி பெற்றால் சிவ தர்மம் மட்டுமில்லாமல் தங்களுடைய மனித தர்மமும் உயரும் என்பதை நான் அடிக்கோடாக காட்டி இந்த நிகழ்ச்சியினுடைய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனி கவலை வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். இனி கவலை வேண்டாம். வணக்கம்.